தமிழ்நாடு எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா 84.15% பார்த்தீங்கன்னா ஓட் வந்து பதிவாயிருக்கு. லாஸ்ட் இயரை விட 12 to 13% இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ்க்கு காரணம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன் ஒரு புது கட்சியோ ஒரு புது தலைவரோ வரக்கூடாது? நான் வந்து டிவிகே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் டிவிகே இல்லைனா கூட ஏன் நம்ம நாம் தமிழர் சீமான் அண்ணன் வரலாம். ஸோ அவர் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. டிவிகே எப்படி பண்ணுறாங்க, டிஎம்கே எப்படி பண்ணாங்க, நாம் தமிழர் சீமான் அண்ணன் இப்படி பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் போயிட்டு தான் இருக்கு. நானும் என் ஓட்டு போட ஊருக்கு போனேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பஸ்ஸில் போக முடியாமல் கிளாம்பாக்கத்தில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கூட்டத்தில் அடித்து பிடிச்சி ஏறி அப்படியே நகர முடியல. அப்படியே இந்த பக்கம் சுற்றி இல்லை, பிரிட்ஜு ஃபுல்லாக லாரி நிற்கிது, இந்த பக்கம் ஹைவேஸில் ஃபுல்லாக லாரி ஒன் சைடு போட்டு மடக்கியிருக்காங்க. ஸோ போக முடியல. அப்படியே காரு, டூ வீலர், பஸ்ஸு, ஸ்கூல் வேனு, காலேஜ் வேன் எல்லாமே. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு போய் என்னோட ஜனநாயக கடமையும் நானும் முடிச்சுட்டேன். எங்கள் ஊர் சைடில் இரட்டை இலை, டிஎம்கே மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் முரசு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மெஜாரிட்டி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னன்னா கும்பலாக இருந்துட்டு ஊரில் வந்து இன்னும் இரட்டை இலை, உதயசூரியனை தவிர வேற கட்சியாக அவங்களுக்கு தெரியல. இன்னும் இந்த 50 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்க, இந்த பழைய கேஸ், அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிருக்காங்க. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களுக்கு போடு அவங்களுக்கு போடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த 2 கட்சியோட தாக்கங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சா அது மாறும் நான் நினைக்கிறேன். 3 கேட்டகரி ஏஜில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உதயசூரியன், இரட்டை இலை தவிர வேறு எதுலேயும் ஓட்டு போட மாட்டாங்க. அமௌண்ட்டை வாங்கிட்டு நீ இதை போடுன்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவே வந்து டிஎம்கே ஓட்டு போடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் ஓட்டு போட்டேன். ஆனால் அது யாருக்கு போட்டேன்னு சொல்ல முடியாது. நிறைய யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த ஓல்டேஜஸ் இருக்காங்க பாருங்க, டேடிஸ் ஏஜ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மாறவே விட மாட்டேன், இன்னும் டிஎம்கே தான் வேணும், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த வருஷம் விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இல்லை தான் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து என்னப்பா ஜெயிக்க மாட்டேன், நீ என்ன டிஎம்கே கட்சி அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ எனக்கு டிவிக்கே ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். பட் டிவிக்கே வரலனாலும் வேறு ஏதாவது ஒரு கட்சி டாமினேட் பண்ணி வரணுங்க. ஸோ ஐம் நாட் அ டிஎம்கே ஹேட்டர். பட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லாமே பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்காது, இவங்க எவ்வளோ தீர்வு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க நிறைய நல்லதும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்குது. பட் கான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாராக இருந்தாலும் நீங்களும் மாற்றத்தை விரும்புங்க, அதுதான் நான் சொல்ல வர்றது. நமக்கு இப்போது கிட்டத்தட்ட 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபாலோவர்ஸ். எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ யார் எத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கா, திருப்பி யார் 5 வருஷம் நாடாள போகிறா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ பார்ப்போம். அட்லீஸ்ட் இந்த 5 வருஷம் இல்லைனாலும் அடுத்த 5 வருஷத்துலையாவது ஒரு மாற்றம் வரணும். ஸோ நான் இவங்கன்னு சொல்ல வரல. பட் வேறு ஏதோ ஒன்று புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க இனிஷியேட்டிவ், அவங்க ஐடியாவை நம்ம பாராட்டுறோமா, இல்லை அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஸோ நம்ம முந்தைய இருந்ததை விட எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். ஸோ பாய் க்ரூஸ்.